வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு அண்மை தகவல், ஸ்டாலினுக்கு முக்கிய விக்கெட் ஒன்று அவுட் ஆகிடுச்சு. ஏன்னாங்க ஏற்கனவே ஒரு 5 விக்கெட் அவுட் ஆச்சுன்னா 5 விக்கெட் அவுட் ஆச்சு, அவங்கெல்லாம் ஒரு நட்சத்திர விடுதியில் கூடி ஸ்டாலின் அடுத்து முதல்வராக்கும்னு சபதம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக மிக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் மாற்றப்பட்டார். ஏன்னா சிஎம் வந்து அல்வா சாப்பிட போனாலும் கூட இருப்பார், இந்த வான்வெளி சாகசம் நடத்தினாலும் பின்னாடியே இருப்பார். ஒரு குடும்ப உறுப்பினர் போல் அவர் செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. உளவுத்துறை தமிழ்நாட்டை இன்றைக்கி எவ்வளோ கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிகாரிகளை ஸ்டாலின் மாற்றாமல் இருந்தார். ஏற்கனவே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடாத குறையாக ஒரு 5 அதிகாரிகளை மாற்றணும்னு சீறி எழுந்தார். இப்போ அவருடைய இதயமாக இருக்கக்கூடிய செந்தில் வேலன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். என்னங்க கடைசி நேரத்தில் மாற்றினதுனால ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கடைசி 4 நாளில் தான் பல விஷயங்கள் நடக்கும். செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடக்குது, ஒன்றும் நடக்கலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு வீட்டில் ரைடு நடக்குது, ஒன்றும் நடக்கலை. ஏன் இந்த ரைடில் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து டெல்லியிலிருந்தோ இல்லை யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ உளவுத்துறை உடனடியாக தகவல் சொல்லணும் சிஎம்கிட்ட. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மாற்றணும், எந்த ஏரியாவில் கெடுபிடி அதிகமாக இருக்கும், இது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் உளவுத்துறை. அப்போ நீங்கள் என்ன தான் பெண் நிறுவனம் இருந்தாலும் சரி, மற்ற அமைப்புகள் இருந்தாலும், ஒரு பெரிய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு துணையாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை வைத்து கொண்டு தான் ஸ்டாலின் இவ்வளவு நாள் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த பலம் இல்லை. இந்த பலம் இல்லைங்கிறத தாண்டி புதுசாக அவினாஷ் நியமிச்சிருக்காங்க. இவர் நியமித்த உடனே பல விஷயங்கள் மாறும். ஏன்னா உளவுத்துறை நினச்சா பல கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை வைத்து. அப்போ இனிமேல் திமுக அப்படிங்கிற கட்சி இந்த 4 நாள் அப்படிங்கிறதுல பெரிய ஸ்கோர் பண்ணுறதா நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கோர் பண்ணுறது தடுக்கப்பட்டது. இவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் மாற்ற போகிறாங்க. அநேகமாக சாயங்காலம் மாற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ளே ஒருத்தருக்கான ஆர்டர் வந்துருச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்டாலினுடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே பல ஏரியாவுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் போயிடுச்சு. எடுக்கிறதுல இப்போ சிக்கல் வரும். ஏன்னா உளவுத்துறை போனதுனால இவர்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் வரும். இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நிலை குலைந்து போவார்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்து பதட்டம் தெரியும், உங்களுக்கு பதட்டம் தெரியாத மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கார். பதட்டம் இருக்குது அவங்களுக்கு. ஜெயிப்போமா தோப்போமா, ஜெயித்தா சிறைக்கு போவோங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அச்சம் வந்து விட்டது. என்ன தான் டெல்லியோட ஒரு டீலிங் இருந்தாலும் டெல்லி உங்களுக்கு தெரியல, சசிகலாமா மேலே மோடி கை வச்சு சசிகலாமாவை ஓச்சி விட்டுருவார். அது மாதிரி மோடி அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் என்ன கதி ஆக்குனாருன்னு. ஓபிஎஸ் நல்லா, மோடி நல்லா தான் பேசுவார், அவருக்கு ஆதாயம் இருந்தால் உங்கள்கிட்ட பேசுவார். இன்றைக்கி ஸ்டாலின் அவருக்கு தேவை. நாளைக்கே தோற்று போனீங்கன்னா தோற்றவர்களை எப்பயுமே மோடி விரும்ப மாட்டார். அது ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம், ஸ்டாலின் இப்போது வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீ கேட்கலாம், என்னங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, இப்போ ஏன் திடீர்னு வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடறாருன்னா, இது சென்னைக்குமான தேர்தல் அறிக்கையா? சென்னைக்கு மட்டும் என்ன தேர்தல் அறிக்கை? இதற்கு முன்பு எவ்வளோ எலெக்ஷன் வந்தது, அப்போல்லாம் தேர்தல் அறிக்கையில் இல்லை. சென்னைக்கு மட்டும் தேர்தல் அறிக்கை. பாதாள சாக்கடை திட்டம் 2027க்குள் முடிக்கப்படும். மழைநீர் வடிகால்கள் 2028க்குள் முடிக்கப்படும். 1000 மினி பஸ்கள் அமைக்கப்படும். மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் 2028 முடிக்கப்படும். எல்லாருக்கும் தரமான குடிநீர் கொடுக்கப்படும். ஏஐ தொழில்நுட்பத்தின் பிரகாரம் இன்றைக்கி வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி டிராஃபிக் இல்லாத சென்னையாக உருவாக்க போகிறோம். இப்படின்னு பலவிதமான ஆஃபர்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ காலையில் கொடுக்க வந்தார்ல, இப்போ இந்த ஆஃபர் வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுட்டு இன்றைக்கி ஒசூர் போகிறதா பிளான். காலையில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட போகும்போது அப்போ தான் தகவல் வருது, செந்தில் வேலன் வந்து இந்த மாதிரி வந்து பதவி விட்டு தூக்க போகிறாங்கன்னு. ஸ்டாலின் சரியான அப்செட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட எப்பயுமே ஸ்டாலின் பேசுவார். தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இன்றைக்கி அவரால் பேச முடியல, ரொம்ப டைட்டாக இருக்காருன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு இருக்குது முகம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி ஒரு அதிகாரி தானே நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். அந்த அதிகாரி அப்படிங்கிறவங்க, ஏன்னா திமுகவின் முதுகெலும்பே அதிகாரிகள் தான். ஏற்கனவே முதல்வருடைய செக்ரட்டரி உமாநாத் அவர்கள் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ஃபோன் போட்டு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்னும் தேர்தல் ஆணையம் அவரை மாற்றலை. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ ஆள் இருக்காங்க. அதாவது சொல்கிறோமே, எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கும். அந்த விலை கொடுத்து இவர்கள் வாங்கி விட்டார்கள். நான் சொல்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது மிருக பலத்தோடு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இவர்கள் ஆட்கள் தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் எல்லா ஸ்டேட்லேயும் ஆளை மாற்றுறாங்க. இங்கே இவ்வளவு நாள் கழித்து இப்போ தான் செந்தில் வேலன் அவர்கள் மாற்றுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இன்னும் 2-3 அதிகாரி இருக்காங்க. என்னென்னா, ஒருத்தரை மாற்றினா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடும். ஆனால் தேர்தல் அறிக்கை சென்னையில் வெளியிட போகிறோம், பெருசாக ஜெயிக்க போகிறோம். ஏன்னா தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்கன்னா சென்னையில் உங்களுக்கு பயம் வந்துருச்சு.
விஜய் பெரிய அளவுக்கான ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய தகவலாம் அப்படி தான் வருது. போன தடவை சென்னையில் 16 எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இன்னும் கொஞ்சம் வைட்டமின் பிலாம் ஏற்றுறதுக்கான வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் சபரீசன் ஊராக போய் வைட்டமினை சப்போர்ட் இது பண்ணிகிட்ருக்காரு. சென்னையை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் அறிக்கை. மறுபடியும் சொல்கிறோம், இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து மக்கள் சிரிப்பாங்கன்னே சொல்லலாம். அதாவது இன்றைக்கி பாதாள சாக்கடை திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, ஒரு செட்டு தண்ணீர் கூட நிற்காது, 2000 கோடி செலவு பண்ணிட்டோன்னு எப்போ சொன்னீங்க? சிங்கார சென்னையாக்குவோன்னு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போதே சொன்னீங்க. சிங்கார சென்னை ஆனதா? பார்த்துட்டு இருக்க சென்னை மக்கள் சொல்லுங்கள், சிங்கார சென்னையாக இன்றைக்கி இருக்குது? மதுரையை முன்னேற்றிட்டீங்க, மதுரை குப்பை மாநகரமாகுது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி 1000 மினி பஸ்ன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்கள் முதல்ல ஆட்சியிலே பண்ணியிருக்கலாம்ல, அப்போ ஏன் பண்ணல? ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக பண்ணுறோம். அப்புறம் 10,000 கோடி ரூபாய் செலவில் ஒரு மையம் அமைக்கிறாங்களாம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக, மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏங்க, மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது போன ஆட்சியில் எப்படி இருந்தது? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் பலவிதமான இந்த பயிற்சி மையங்கள் தான் அதிகமாகிட்டு இருக்கு. கேட்டால் ஒன்று சொல்கிறீங்க, நாணய முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பணியில் நிறைய பேர் போயிருக்காங்கன்ட்டு. அது உண்மைதான், அதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோன்னா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கி சென்னை அப்படிங்கிற ஒரு சிட்டியில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? கிடையாது. ஒன்று வேணால் அந்த சென்னையில் அந்த ஹார்ட் மாதிரி ஒரு சோப் லைட் எரியும், பார்த்துருப்பீங்க. இப்போ அது யாருன்னா ஒரு அதிகாரி, அது ஒரு ஐடியா. அதுக்காக நம்ம செலவிட்ட தொகை இதெல்லாம் வீண் விரயமான செலவு. நிறைய வீண் விரயமான செலவுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பரந்தூரில் நீங்கள் விமான நிலையம் கட்டுறீங்களே, சென்னை என்ன ஆகும்? பரந்தூரில் ஏன் விமான நிலையம் கட்டுறதுக்கு அவ்வளோ ஆர்வம்? இப்போ இந்த தேர்தல் அறிக்கை பார்த்து மக்கள் சிரிக்க மாட்டாங்க? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது அப்படின்னீங்க, தேங்கி நிற்குது. இது எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க? கூவமாவது ஆற்றை சீரமைக்கிறோம், எவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றாதீங்க. ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, இதில் சென்னைக்கு மட்டும் ஒரு வாக்குறுதின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்ற பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு கலக்கம் விட்டது. திமுக ஆட்சி போனால் பல பேர் பிரச்சனை. ஏற்கனவே நிறைய பேர் அப்ரூவராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இதயமாக இருக்கக்கூடிய செந்தில்வேலன் மாற்றம், இந்த தேர்தல் அறிக்கை, இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறோம், இன்றைக்கி தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு திமுக. எப்படியாவது சிட்டியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி சிட்டியில் பல தொகுதிகளில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு விசில் சத்தம் ஓவராக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை அடக்கிறது எப்படின்னு தெரில. நல்லா யோசனை பாருங்கள். இதெல்லாம் இப்போ தேர்தல் அறிக்கை அறிவித்தா மக்கள் நம்புவாங்களா? இது கூட தெரியாமல் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு, மக்கள் கேட்பாங்களா இல்லையா? மக்கள் மறந்தால் கூட ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எல்லாம் அப்போ முடிக்கப்படும், இப்போ முடிக்கப்படும், இதானுங்க வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறதா? மறுபடியும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுப்பீர்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.